இந்த சந்திரன் அப்படிங்கிறவருக்கு 3 நட்சத்திரம் உண்டு இந்த ராசி மண்டலத்துல. மேஷம் முதல் மீனம் வரை இருக்கும் இந்த 12 ராசிகள்ல சந்திரனுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் 2 பேருக்குமே இந்த சூரியன் சந்திரன் 2 பேரையுமே பார்த்தா பிடிக்காது. ஏன்னா அவங்க பரம விரோதிகளா ஆயிடுறாங்க. குரு சுக்கிரன் இவங்க 2 பேரும் சுபர்கள்னு கேட்டகரியில வராங்க. ஆனா சந்திரனை வளர்பிறை சந்திரன் மட்டும்தான் சுபர் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி புதனை யாரோடையும் சேராத தனித்த புதனை தான் சுபர் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாவிகள் வரும்போது அந்த லிஸ்ட் இந்த சந்திரன் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் ஒரு ஜாதகத்துல அப்படிங்கறத நம்ம ரொம்ப டீப்பா போய் ஆராய்ச்சி பண்ணோம்னா, சந்திரன் அப்படிங்கிறவர் ரோஹிணி நட்சத்திரத்துல கர்மா அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஏதோ பாவம் பண்ணி புண்ணியம் பண்ணி அந்த கர்மாவை நான் சொல்லலை. இங்க சொல்றது புனர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்றோம். புனர்ப்பு அப்படின்னா என்ன? பேசிக்கலி மகரத்துல திருவோண நட்சத்திரம் சனியுடைய வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரம். அங்க பாத்தீங்கன்னா கடகம்ங்கிற சந்திரனுடைய வீட்டில் சனி பகவானுடைய பூச நட்சத்திரம். இது எப்படி சாத்தியம்? இவங்க 2 பேருக்கும் பகை விரோதம் எல்லாம் சொல்றாங்க. ஆனா இப்படி ஒரு அமைப்பு எதனால அப்படின்னு பார்த்தா, இங்கே குழுமி இருக்கும் அத்துணை சொந்தங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மாலை வணக்கங்கள். இங்க உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த சண்டே சாயங்காலம் ஜென்ரலா எல்லாருமே ரிலாக்ஸ்டா வீட்டில் இருக்கிற இந்த நேரத்துல இந்த ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்கு நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட். இந்த க்ரௌடை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேட்டடா இருக்கேன். அதே சமயம் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஒரு பயமும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டு பி வெரி ஃப்ராங்க். பிகாஸ் இந்த மாதிரி பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது எனக்கு அஃப்கோர்ஸ் ரொம்ப அனுபவம் கிடையாது. ஒரு 2-3 இடத்துல பேசியிருக்கேன். பட் எல்லாமே அந்த ஜோதிடர்கள் மாநாடு எல்லாம் அஸ்ட்ராலஜர்ஸ் மீட்டிங்ல தான் பேசியிருக்கேன். பட் இங்க இந்த க்ரௌட் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதாவது எல்லா ஏரியாஸ் ஆஃப் வாக்ஸ் ஆஃப் லைஃப்லேருந்தும் இங்கே எல்லாருமே இருக்கீங்க. ஸோ எனக்கு ஒரு பக்கம் ஒரு சந்தோஷமும் இருக்கு, ஒரு பெருமிதம். இங்கே நான் முக்கியமாக ஹிப்னாட்டிக் சர்க்கிள் மெட்ராஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட நன்றியை சொல்கிறேன். அதே மாதிரி மேஜர் நாராயணன் சாருக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஹவு ரெலவெண்ட் ஐ வில் பி இன் திஸ் குரூப் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமாக இருந்தது. பிகாஸ் ஹிப்னாட்டிக் சர்க்கிளில் அஸ்ட்ராலஜியை எப்படி நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். ஸோ ஹிப்னாட்டிக் சர்க்கிளில் எப்படி அஸ்ட்ராலஜியை நம்ம கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறச்ச, இது ஒரு செலஸ்டியல் சைக்காலஜி அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டுக்கு கீழே நீங்கள் மூன் அப்படிங்கிற ஒரு பிளானட்டை கொண்டு கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு அப்புறமா தோணித்து. எனிவே செலஸ்டியல் சைக்காலஜி அப்படிங்கிறது இட் இஸ் அ ஹோலிஸ்டிக் அப்ரோச் ஆஃப் ட்ரீட்டிங் பீப்புள் ஹூ ஆர் மென்டலி டிஸ்டர்ப்ட் அண்ட் ஹூ ஹேவ் மைண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அது மாதிரிலாம். பட் கிளினிக்கல் இதில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சைக்காலஜி அப்படின்னு பார்க்கறச்சு தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட். பட் இங்கே ஒரு பேஷண்ட்டை மென்டலி சம்படி இஸ் டிஸ்டர்ப்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு அஸ்ட்ராலஜிக்கலாக எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டாக நம்ம மூன் அப்படிங்கிற பிளானட்டை தான் நம்ம ஒரு ஹாரோஸ்கோப்பில் பார்க்கணும். ஸோ மூன்கிற பிளானட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிளானட். அதாவது நம்ம நினைக்கிறோம் இந்த ராசி மண்டலத்தில் எல்லா கிரகங்களுமே ரொம்ப முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த 9 கிரகங்கள்லையும் ரொம்ப முக்கியமான கிரகங்களாக சொல்லக்கூடியது சூரியன் சந்திரன், இந்த 2 கிரகங்கள் தான். ஏன்னா இந்த 2 கிரகங்கள் தான் ஒளி கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் லூமினரி பிளானட்ஸ். அதாவது இவங்களுக்கு அவங்களுக்கு அந்த சக்தி, அந்த எனர்ஜி அப்படிங்கிறத டைரெக்டாக இந்த ஹியூமன் ஸ்பீஷீஸ் நாட் ஓன்லி ஹியூமன் ஸ்பீஷீஸ், ஆல் லிவிங் ஸ்பீஷீஸ் லிவிங் ஆன் திஸ் எர்த் டைரெக்டாக இந்த ஒளியை நம்ம வாங்கிக்க முடியும், அதோட எனர்ஜியை நம்ம வாங்கிக்க முடியும்.
ஸோ அந்த எனர்ஜி நம்மளுக்கு டைரக்ட்டா கிடைக்கிறதுனால, இதுல நெறைய பெனிஃபிட் இருக்கு நம்மளுக்கு. மற்ற கிரகங்கள் எல்லாம் வந்து நம்ம ஒரு நேக்கட் ஐயால பார்க்க முடியாது. ஒரு டெலஸ்கோப்போ, இல்ல ஏதோ ஒரு கேட்ஜெட் வச்சு தான் பார்க்க முடியும். வெரஸ் இந்த 2 கிரகங்களும் நம்ம நேரடியா நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய கிரகங்கள். அண்ட் அஸ்ட்ராலஜில இந்த சூரியனுக்கும், சந்திரனுக்கும் ஒரு தனி ஸ்டேட்டஸ் இருக்கு. அதாவது சூரியன வந்து ஆன்மா அப்படின்னு சொல்றாங்க அஸ்ட்ராலஜில. அண்ட் சந்திரன வந்து மனோகாரகன், உடல் காரகன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மனசு மட்டும் இல்ல, நம்மளோட பிசிக்கல் ஸ்ட்ரக்சர், நம்ம உடம்பும் வந்து சந்திரன் அப்படின்னு தான் சொல்றோம். ஆனா சூரியன் அப்படிங்கிறவர் தான் ராஜா. இந்த ராசி மண்டலத்தினுடைய ராஜா அப்படின்னா சூரியன் தான். அவர் தான் வந்து ரொம்ப பிரதானமான ஒரு கிரகம். அஃப்கோர்ஸ் சயின்டிஸ்ட் கிட்ட போய் கேட்டா சந்திரன வந்து ஒரு கிரகம்னே சொல்ல மாட்டாங்க. அத வந்து ஒரு துணைக்கோள் அப்படின்னு தான் சொல்றாங்க. சேட்டிலைட் அப்படிங்கிறாங்க. பட் நம்ம வேத சாஸ்திரத்துல, நம்ம வேதிக் அஸ்ட்ராலஜில மூன் அப்படிங்கிறது ஒரு கிரகமா தான் நம்ம அத ட்ரீட் பண்றோம். ஸோ மூன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூன்க்குள்ள நம்ம போறதுக்குள்ள, நம்ம சந்திரன பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். பேசிக்கலி சந்திரன் அப்படிங்கிறவரு யாரு? அதாவது புராண கதைகள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னன்னா, சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு செலஸ்டியல் பாடி தான். அவரும் ஒரு கிரகம் தான். பட் அவரும் வந்து இந்த தேவர்கள்ல ஒருத்தர் அப்படிங்கிற மாரியும் எடுத்துக்கலாம். இந்த சந்திரன் அப்படிங்கிறவருக்கு 3 நட்சத்திரம் உண்டு இந்த ராசி மண்டலத்துல. அதாவது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கும் இந்த 12 ராசிகள்ல சந்திரனுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம். இது 3மே சந்திரனுடைய நட்சத்திரங்கள். இது வந்து காலச்சக்கரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதாவது மேஷம் டூ மீனம் வரை அத நம்ம என்ன சொல்றோம்? காலச்சக்கரம் அப்படின்னு சொல்றோம். அதாவது இது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. அதாவது எல்லாரும் அவங்கவங்க ஜாதகத்துல அவங்கவங்களுக்கு லக்னம் வேற வேற லக்னத்துல எல்லாரும் பொறந்திருக்கலாம். பட் இந்த காலச்சக்கரம் அப்படிங்கிற இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கும். இந்த 12 ராசிகள்ல சந்திரனுடைய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது வந்து 3 இடங்கள்ல இருக்கும். அதாவது ரிஷபம், கன்னி, மகரம் அப்படிங்கிற அந்த 3 ராசிகள்ல சந்திரனுடைய நட்சத்திரங்கள் இடம்பெறும். இப்ப இந்த சந்திரன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, அவர் வந்து இந்த 27 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா? அஸ்வினியிலேருந்து ரேவதி வரைக்கும் 27 நட்சத்திரங்கள். இந்த 27 நட்சத்திரங்களையும் சந்திரன் திருமணம் செஞ்சுக்கிறார். அதாவது தக்ஷ பிரஜாபதி அப்படிங்கிறவர், அவருடைய மகள்கள் அப்படிங்கிறவங்க இந்த 27 நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 27 பேரையும் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார். ஆனா, அவருக்கு வந்து ஃபேவரைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணி மாத்திரம் தான் அவரோட ஃபேவரைட். அதனால ரோகிணி அப்படிங்கிற மனைவி கிட்ட தான் அவர் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாரி, அவங்க கிட்ட தான் இவங்க ரொம்ப அன்பா சந்திரன் இருப்பாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு, அவரு தக்ஷ பிரஜாபதிக்கு வந்து கோவம் வந்து அவர் ஒரு சாபம் குடுத்துடுறார். "நீ உன் அழகுனால தானே உனக்கு இவ்வளவு திமிரு. நீ வந்து உன் அழக வந்து இழந்துருவ. நீ வந்து உன்னோட அழகு இனிமே இருக்காது." அப்படிலாம் ஒரு சாபம் குடுத்துடுறாரு அவரு. அப்போ சந்திரனுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. ஆஸ் யூசுவல் எப்பவுமே இந்த தேவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனை வந்தா எங்க போவாங்க? சிவபெருமான்ட்ட தான் போவாங்க. ஸோ அவர் போறாரு சிவபெருமான்ட்ட போய், "இந்த மாரி எனக்கு ஒரு சாபம் குடுத்துட்டாரு." பிரஜாபதின்னா பிரம்மா. ஸோ அப்போ அவரு சிவன் சொல்றாரு, "அவர் குடுத்த சாபத்த என்னால ஃபுல்லாலாம் ரெக்டிஃபை பண்ண முடியாது. ஏதோ ஓரளவுக்கு ஒரு அமெண்ட்மென்ட் வேணா நான் பண்றேன்." அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னு கேட்கும்போது, "நீ வந்து 15 நாள் வளர்பிறை சந்திரனா இரு. 15 நாள் தேய்பிறை சந்திரனா இருப்ப. நீ வந்து முழு சந்திரனா இருக்கும்போது தானே உனக்கு அழகு அப்படிங்கிற அந்த கர்வம் உனக்கு வந்துடுறதுன்னு" சொல்லிட்டு, அந்த சந்திரனையே அவர் தலை மேல வச்சுக்கிறார் சிவபெருமான். அந்த கண்ட்ரோல் வந்து அவர் கிட்ட போயிடுறது. ஸோ சந்திரன் வாஸ் ஹேப்பி. சரி அட்லீஸ்ட் இதுவாவது நம்மளுக்கு ஒரு அமெண்ட்மென்ட் கிடைச்சதே அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு, சந்திரன் வந்து சோமன் அப்படிங்கிற ஒரு பேரும் அவருக்கு இருக்கு. சோமன் அப்படின்னா என்ன? சோமபானம். நம்மளுக்கு உடனே ஞாபகம் வருது சோமபானம். அப்ப சோமபானம்ங்கிறது என்னன்னா நெக்டர். அதாவது செலஸ்டியல் நெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அமிர்தம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த தேவர்கள்லாம் வந்து அமிர்தம் கடையும்போது பார்க்கடல்ல, அப்போ வந்து அமிர்தத்த இந்த தேவர்களுக்கெல்லாம் குடுக்குறாங்க. எதுக்குன்னா, அது வந்து மரணத்தையே குடுக்காது. அது ஒரு மருந்து மாரி. அது மரணத்தை தவிர்க்கலாம். சோ தட் தே கேன் பி இம்மார்ட்டல் அப்படிங்கிறதுனால, இந்த தேவர்கள்லாம் அது அவங்களுக்கு மட்டும் தான் அது. அசுரர்களுக்கு கிடையாது. அப்போ இந்த
அசுரர்கள்ல ஒருத்தர் ஸ்வர்பானுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து அந்த கூட்டத்துல மாறு வேஷத்துல வந்து அவரும் ஒரு தேவர் மாரி வந்து நிக்கிறாரு. அவருக்கும் அந்த பானத்த குடிக்கணும். அப்பதான் மரணம் நமக்கு சம்பவிக்காது அப்படின்னு சொல்லி வராரு. அந்த அசுரன் வந்து நின்னத இவங்க சூரியனும், சந்திரனும் பாத்துடுறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, மகாவிஷ்ணுட்ட போய் சொல்லிடுறாங்க. போட்டு குடுத்துடுறாங்க. இந்த மாரி ஒரு அசுரன் வந்திருக்கான். இவன் வந்து இந்த பானத்த குடிச்சான்னா, அவனுக்கு மரணமே வராது. அப்புறம் எல்லாருக்கும் இதனால பிரச்சனைகள் நெறைய வரும். தேவர்களுக்கெல்லாம் கஷ்டம் வரும் அப்படின்னு சொன்னோனே, அவர் மகாவிஷ்ணு என்ன பண்றார், தன்னுடைய சங்கு சக்கரத்தால அந்த அசுரனோட கழுத்த வெட்டிடுறார். அப்போ அந்த வெட்டின கழுத்து வந்து ராகுவாகவும், அந்த முண்டம்னு சொல்றோம் இல்லையா? கழுத்து இல்லாத அதாவது தலை இல்லாத முண்டம் அப்படிங்கிறது கேது அப்படின்னு இந்த அஸ்ட்ராலஜில இப்படி ஒரு கதை அது சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த ராகு, கேதுக்கள் 2 பேருக்குமே இந்த சூரியன், சந்திரன் 2 பேரையுமே பார்த்தா பிடிக்காது. ஏன்னா அவங்க வந்து பரம விரோதிகளா ஆயிடுறாங்க. அதனால தான் இந்த சூரியன், சந்திரன் அப்படிங்கிற இந்த 2 கிரகங்களுமே ஒரு ஜாதகத்துல சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சிறப்பா இருக்கணும் அப்படின்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் அப்படின்னா, இட் ஷுட் ஹேவ் அ குட் பிளேஸ்மெண்ட். ஒரு நல்ல பாவத்துல போய் அது உட்காரணும். அது வந்து உச்சமா இருந்தா நல்லது பண்ணும், நீச்சமா இருந்தா கெட்டது பண்ணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் இங்க கிடையாது. உச்சத்துக்கும் இப்ப நீச்சமான சந்திரன் இருக்கிறவங்களும் எத்தனையோ பேரு நல்ல வாழ்க்கை வாழறவங்க இருக்காங்க. உச்சமான சந்திரன் இருந்தும் பிச்சை எடுக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இங்க வந்து உச்சம், நீச்சம் அத வச்செல்லாம் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. இந்த ஒளி கிரகங்கள் அப்படிங்கிறது, இந்த சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு, கேதுக்கள் இவங்க 2 பேருடைய தாக்கம். தாக்கம்னா அவங்களுடைய நட்சத்திரத்துல இருந்தாலோ, இல்ல அவங்களோட பார்வையில இருந்தாலோ, அவர்களுடைய சேர்க்கையில இருந்தாலோ, இந்த சந்திரன் வந்து கெட்டு போயிடுறார். அதுலயும் இந்த சந்திரனுக்கு 2 ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா? வளர்பிறை, தேய்பிறை அப்படின்னு 2 ஸ்டேட்டஸ் இருக்கு. ஸோ வளர்பிறை சந்திரனை மட்டும்தான் சுபர் அப்படின்னு சொல்றாங்க. தேய்பிறை சந்திரனை சுபர்னு சொல்றது இல்ல. ஸோ இந்த ராசி மண்டலத்துல இருக்கிற 9 கிரகங்களை 2 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. அதாவது நைஷர்க்கிய பாவிகள், நைஷர்க்கிய சுபர்கள் அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. அப்போ பிரிக்கும்போது இந்த சுபர்கள் லிஸ்ட்ல வந்து ஆப்வியஸ்லி குரு வந்துடுவார் ஃபர்ஸ்ட். குரு, சுக்கிரன் இவங்க 2 பேரும் சுபர்கள்னு கேட்டகரியில வராங்க. ஆனா சந்திரனை வந்து வளர்பிறை சந்திரன் மட்டும்தான் சுபர் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி புதனை வந்து யாரோடையும் சேராத தனித்த புதனை தான் சுபர் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி பாவிகள் வரும்போது அந்த லிஸ்ட்ல நம்ம எல்லாருக்கும் எப்பவும் எல்லாரும் சொல்ற விஷயம்தான். சனி, செவ்வாய், சூரியன், ராகு, கேது இவங்களெல்லாம் வந்து அசுபர்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த சந்திரன் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் ஒரு ஜாதகத்துல அப்படிங்கிறத நம்ம ரொம்ப டீப்பா போய் ஆராய்ச்சி பண்ணோம்னா, சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து ரோஹிணி நட்சத்திரத்துல இருக்கும்போது அவர் வந்து இனவிருத்தி, அதாவது பாலிஃபரேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒரு இன விருத்தி, ஒரு சந்ததி விருத்தி அப்படிங்கிறது நடக்கணும் அப்படின்னா, அங்க ரிஷபத்துல இருக்கிற ரோஹிணி அப்படிங்கிற அந்த நட்சத்திரம் வந்து இதுக்கு பெரிதும் உதவியாக இருக்கு. அதே மாதிரி இங்க கன்னியில இருக்கக்கூடிய ஹஸ்தம் அப்படிங்கிற நட்சத்திரம் எப்படின்னா, அதுக்கு ஒரு விசேஷம் உண்டு. அந்த ஹஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது என்னன்னா, எல்லாரையும் ரட்சிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியாக, ஒரு மென்டர்ன்னு சொல்றோம் இல்லையா? மென்டர், கைடு. அதாவது அவங்க நல்லா இல்லன்னா கூட பரவால்ல. மத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு குடுக்கறது. நல்ல ஒரு ஐடியாஸ், சஜஷன்ஸ் சொல்றது. இந்த மாரி விஷயங்கள்லாம் இந்த ஹஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது பண்றது. அதுக்கப்புறம் இங்க திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது மகரத்துல இருக்கு. மகரம் அப்படிங்கிறத என்ன சொல்றோம்? கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். அதாவது காலச்சக்கரத்தினுடைய 10ஆம் இடம் அது. அது சனி பகவானுடைய வீடு. அங்க சந்திரனுடைய நட்சத்திரம். அங்க வந்து நம்ம கர்மா அப்படிங்கிறத எல்லாருமே இந்த பூமியில ஏதோ ஒரு கர்மாவை கொண்டு தான் நம்ம பிறக்கிறோம். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை, மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அந்த கர்மா அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஏதோ பாவம் பண்ணி புண்ணியம் பண்ணி அந்த கர்மாவை நான் சொல்லலை. இங்க சொல்றது வந்து நம்ம செய்யக்கூடிய அன்றாடம் செய்யக்கூடிய தொழில் அல்லது நம்மளோட உத்தியோகம் இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம கர்மா அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க நம்ம ஒரு விஷயம் என்னன்னா, ஜோதிடத்துல சில முரண்பட்ட விஷயங்கள்லாம் உண்டு. அதாவது சனிக்கும் சந்திரனுக்கும் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சனியுடைய
பார்வையிலயோ, சனியோட சேர்ந்த சந்திரனையும் நம்ம என்ன சொல்றோம்? புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்றோம். புணர்ப்பு அப்படின்னா என்ன? பேசிக்கலி ஸ்லோ. அதாவது எல்லா விஷயங்களும் ரொம்ப ஸ்லோவா நடக்கும், நிதானமா நடக்கும். எதுவுமே நம்ம நெனச்ச நேரத்துல ஒரு விஷயத்த நம்மளால செய்ய முடியாது. திட்டமிட்டபடி எதுவும் செய்ய முடியாது. அப்படிங்கிறது தான் இந்த புணர்ப்பு தோஷம் அப்படிங்கிறது. இது வந்து ரொம்ப காமனா எல்லாருக்குமே இருக்கும். நெறைய ஜாதகங்கள்ல இருக்கும். அதுக்குன்னு அவங்கலாம் லைஃப்ல எதுவும் சாதிக்கலையா? எதுவும் பண்ணலையா? அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும். பட் இது எல்லாமே இதுக்கெல்லாம் ஒரு அளவுகோல் அப்படிங்கிறது என்னன்னா, அவங்கவங்களுடைய புண்ணிய பாவ கணக்கு தான். ஸோ அது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்க்கு அது வேரி ஆகும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி எல்லாமே இருக்காது. இப்போ ஒரே நேரத்துல பொறந்த 2 ட்வின்ஸுக்குள்ளேயே லைஃப்ல வந்து நெறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அதாவது 3 நிமிஷம், 4 நிமிஷம் வித்தியாசத்துல பொறந்த இரட்டை குழந்தைகள் லைஃப்லயே நெறைய டிஃபரன்ஸஸ் இருக்கு. ஸோ, இப்ப வந்து ஜோசியத்துல இது மாரி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, புரியாத புதிரா இருக்கும். நெறைய முரண்பட்ட விஷயங்கள். இப்ப எதுக்கு இத சொல்ல வரேன் அப்டின்னா, சனியுடைய வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரம் இடம்பெறுகிறது இந்த ராசி மண்டலத்துல. அதாவது மகரத்துல வந்து திருவோண நட்சத்திரம், சனியுடைய வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரம். அங்க பார்த்தீங்கன்னா, கடகம்ங்கிற சந்திரனுடைய வீட்டில் சனி பகவானுடைய பூச நட்சத்திரம். அப்போ இந்த இன்டர்சேஞ்ச் ஆஃப் நக்ஷத்ராஸ் பிட்வீன் சாட்டர்ன் அண்ட் மூன் இது எப்படி சாத்தியம்? இவங்க 2 பேருக்கும் பகை, விரோதம் எல்லாம் சொல்றாங்க. ஆனா இப்படி ஒரு அமைப்பு எதனால அப்படின்னு பார்த்தா, இதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் ஒரு தத்துவார்த்தம். இந்த தத்துவார்த்தத்தெல்லாம் வந்து நம்ப ரசிச்சு, படிச்சு, உணர்ந்து, அதெல்லாம் புரிஞ்சு, அது பண்ணோம்னா ரொம்ப அழகா இருக்கும். இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட்.